இந்த 888 கோடி ரூபாய் ஊழலை வந்து டிஎம்கே அரசாங்கம் மறைக்கிறாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்கு. அதன் வரிசையில பாத்தீங்கன்னா சவுக்கு சரா திடீர்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. பார்த்தா ஒரு 4 நிமிஷம் வீடியோ தான் போட்டிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா நாங்க வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி போட்டிருக்காங்க. அது பார்த்தோன்னே டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏற்கனவே இது வந்து சம்பந்தப்பட்ட 2 வீடியோ போட்டாச்சு. இதெல்லாம் பார்க்க வந்து அவங்க வந்து எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம வந்து நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு வீடியோ போடுவோம். அந்த எலெக்ஷன்ல வந்து ஓட்டு சதவீதம் யாருக்கு எவ்வளவு போக போகுது, எதனால வந்து டிஎம்கே வந்தா யார் திருப்பி வருவாங்க, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி அனாலிசிஸ் வீடியோ போடுவோம். அதுல நீங்க போய் பார்க்கலாம் வந்து யாருக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பயங்கரமா ஓட்டு அப்படின்றது பிரியுது. இப்ப ஏடிஎம்கேல ஒரு பிளவுபட்டிருக்கு. சோ வந்து ஸ்மூத்தா அடுத்த ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸ் இந்த மாதிரி ஆட்சிக்கு அதிகரா வந்து இப்ப நான் வந்து கருத்து தெரிவிச்சு போயிடுவேன். ஆனா ஆதாரங்களோட வந்து இது மாதிரி ஊழலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுட்டு இருக்காரு. என்னையோட வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன மாதிரி யூடியூபர்கள் வருண் டாக்ஸ் அந்த மாதிரி யூடியூபர்லாம் விட அவர் மாதிரி யூடியூபர்லாம் வந்து ரொம்ப அந்த ஆட்சிக்கு அப்படின்றது டேஞ்சரா பார்ப்பாங்க. சோ இதெல்லாம் முடக்கிறதுக்கு பாக்குறாங்களா அப்படின்ற விஷயங்களா நமக்கு பார்க்க வந்து தோணுது. ஏன்னா அவர் பேச வந்து இந்த அதிகாரி இந்த அதிகாரி ஐஸ்கிரீம் அதிகாரி அப்படின்லாம் சொல்லி குறிப்பிட்டு அதிகாரிகள் இருந்து அது அரசியல்வாதிகள் இருந்து அதிகாரிகள் வந்து எல்லாருக்குமே அந்த வெறுப்பு சம்பாதிச்சுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க ஏடிஎம்கேல தான் யாரோ வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ்ல வந்து ஆபீஸ் எல்லாம் கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ ஒரு வீடியோ அந்த எந்த இடத்துல ஆபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல நம்ம கூகுள் மேப்ஸ்ல இருந்து போயிட்டு நான் அந்த போட்டோ நான் ரிலீஸ் பண்ண வரும்ல அந்த வீடியோ பாருங்க. உங்களை அந்த கூகுள் மேப்ஸ்ல வந்து சர்ச் இன்ஜின் ஏஐ சர்ச் போட்டு பார்க்க முடிஞ்சா பாருங்க. அந்த தெருவுல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு தலைவரோட போட்டோ எம்ஜிஆர் அவங்களோட இருந்திருக்காங்க. அந்த தலைவர் போட்டோ போட்டு அந்த வீடு இருக்கு. அதான் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த வீடு தான் என்ன அப்படின்னு தெரியாது. அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க பாத்துக்கோங்க. சோ வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்றது ஒரு கட்சியோட சப்போர்ட் இருக்கு அப்படின்றது தெரியுது. இந்த இதுல எப்படி இப்ப நான் வந்து 882 கோடி ரூபாய் ஊழல் மறைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன இடி சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏப்ரல் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த திருச்சி நிறைய அலுவலகம் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து 30 கோடி ரூபாய் வந்து 2013 வந்து லோன் வாங்கியிருக்காங்க. அந்த லோன் வந்து கேஎன் நிறுவனங்கள் சொந்தக்காரங்களோட ஒரு நிறுவனம் அது. அந்த நிறுவனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 கோடி ரூபாய் முறைகேடா வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு அந்த காலத்திலே பேச பொருளா இருந்தது. அதற்கு தான் வந்து ஏப்ரல்ல வந்து 2024 வந்து 25ல வந்து இந்த வருஷம் வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரைட் பண்றப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில ஆவணங்கள்லாம் கிடைக்குது. அது என்ன எது சம்பந்தப்பட்ட அப்படின்னா இந்த உள்ளாட்சி இந்த கேஎன் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 சில்லற இந்த ஜாப்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரைக்கும் இந்த காசு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்க அது வந்து டக்குனு அந்த டிஜிபி ஆபீஸ்க்கு வந்து நிறைய வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து நிறைய ஆதாரங்கள் வந்து காசு பரிமாறிக்கிறதுக்கு இந்த ஜாபுக்காக தான் காசு பரிமாறிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களை வந்து டிஜிபி ஆபீஸ்க்கு அமைச்சிட்டு நீங்க இதுல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. ஒரு ஃபைல் பண்ணுங்க. ஒரு கேஸை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இதுல வந்து ஒண்ணு அந்த காசு வாங்கியிருக்கலாம். யாராவது ஒருத்தர்ட்ட கூட வாங்கியிருக்கலாம். யாராவது ஒருத்தர்ட்ட வாங்கின கேஸ் யாராவது ஒருத்தர்ட்ட வாங்கியிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் இல்ல பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம். ஒண்ணு இதுல என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு இந்த மாதிரி 25 லட்சம் 35 லட்சம் வரைக்கும் தான் வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது. ₹1 கூட வாங்கியிருக்கட்டுமே. ₹1 கூட வாங்கினாலும் அது ஒரு பினான்சியல் கிரைம் தான். 1 பைசா வாங்கினா கூட அது ஒரு கிரைம் தான். ₹1 கோடி வாங்கினாலும் அது ஒரு கிரைம் தான். அதை முதல்ல விசாரிக்கணும். முதல்ல எவ்வளவு பேசினாங்க அப்படின்றத விசாரிக்கணும். இந்த மாதிரி ஆதாரங்கள் கொடுத்திருக்காங்க. காசு வாங்கியிருக்காங்கன்னு ஆதாரங்கள் கொடுத்திருக்காங்க. டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி பண பரிமாற்றம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து ஆதாரங்கள் வச்சிருக்காங்கன்றாங்க. சோ வந்து இப்போ ஒண்ணு பணம் வந்து வாங்கியிருக்கணும். இல்ல பணம் வாங்குறதுக்கா பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கணும். இல்லன்னா வந்து ஏதோ வாங்கிட்டு வேலை குடுத்திருக்கணும். வாங்கிட்டு வேலை குடுக்காம இருக்கணும். என்னதான் இருந்தாலும் அது ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி கேஸ் ஆகி விசாரிக்கணும். விசாரிச்சா நீங்க நிர்வாகி தானே இப்போ உங்க கையில தான் கவர்மெண்ட் இருக்கு. இவங்க கையில தான் போலீஸ் இருக்கு. எஃப்ஐஆர் போட்டா விசாரிச்சுட்டு நிர்வாகி அப்படி சொல்லிடலாமே அப்படி சொல்லி சொன்னீங்க அப்படின்னா இப்ப எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் வந்து பினான்சியல் ரிலேட்டடா ஒரு எஃப்ஐஆர் இருக்கு அப்படின்னா சரசரன்னு அப்படியே இடி வந்துருவாங்க. அதுதான் வந்து இடி வந்து என்ன பண்றாங்க ஒரு எஃப்ஐஆர்லாம் இல்ல அலிகேஷன் மட்டும் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இன்ன வரைக்குமே நான் சொன்னது எல்லாமே அலிகேஷன் மட்டும் தான். இடி வந்து ஒரு அலிகேஷன் தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அலிகேஷன் வச்சிருக்கனால ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறுவனம் கிடையாது ஒரு அமைப்பு அந்த அரசாங்கத்தோட அமைப்பு அந்த அமைப்பு சொல்லியிருக்கிறதுனால எஃப்ஐஆர் போட்டு நாங்க நிர்வாகி தான் பாருங்க விசாரிக்க வேண்டியது நம்ம சிஎம் அவங்களோட கடமை தான். சிஎம் அவங்களுக்கு கீழே தான் வந்து டிஜிபி எல்லாம் வராங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ அந்த மாதிரி இது பண்ணலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். டக்குன்னு 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக செங்கோட்டையன் இப்படிதான் சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து எதிர்கட்சியா வந்து யாரை வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்றப்ப மக்கள் வந்து 2026 தேர்தல் எலெக்ஷன் இதை வந்து பாத்துக்க போறாங்க. இவங்கள வந்து பாத்தீங்கன்னா இதையே சுத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த 888 கோடிக்கு வந்து ஒரு 2 நாள் தான் வந்து ஒரு நாள் தான் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாம் வந்து பேர் குறிப்பிடலாம் வேணாம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாம் வந்து விவாதம் நடத்தினாதான் என்ன ஒரு டிஎம்கே பேனலிஸ்ட போடுங்க டிஎம்கே அதை ஒரு
ஒரு பத்திரிகையாளரை போடுங்க. அதுக்கப்புறம் நடுநிலையா ஒரு பத்திரிகையாளர் போடுங்க. பிஜேபி, ஏடிஎம்கேல வந்து ஒரு பத்திரிகையாளர் போடுங்க. ஒரு டிவிக்கேல இருந்து ஒருத்தர கூப்பிட்டு போடுங்க. என்டிகேல ஒரு கூப்பிட்டு போடுங்க. இல்ல வந்து கட்சி கட்சி சார்பா மட்டும் போடுங்க. 2 பத்திரிகையாளர் தூக்கிடுங்க. 5 கட்சி வந்துருவாங்க. அந்த மாரி போட்டு இல்ல வந்து ஏடிஎம்கே மட்டும் போடுங்க. பிஜேபி போட வேணாம். ஏன்னா அவல்லாம் ஒரே கூட்டணியில இருக்காங்க. அந்த மாரி போட்டு ஒரு விவாதத்த கிரியேட் பண்ணா, மக்கள் வந்து யார தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த மாரி விவாதத்த கிரியேட் பண்றதே கிடையாது. சோ மக்களாகிய நீங்க சவுக்கு சங்கர் அவங்க கைதாக போறாங்களா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ரூ. 888 கோடி ரூபாய்க்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.